World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வெல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வழக்கம் போல் நிறையா ஜோதிட ஆராய்ச்சிகள், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட்டு, எந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விளைவுகள் நிறையா இருக்குது, அதுக்கு தீர்வுகள், இந்த மாதிரி ஒரு பார்க்குற விஷயத்தை அப்படியே மாணவர்களுக்கு வகுப்பாக நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. இது எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த வெல்னஸ் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த உங்களுக்கு நடைமுறையில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கங்கள் பற்றி விதவிதமான வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடுதல். ஸோ கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு உடனே அடிக்ட் ஆகிறதில்ல. நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு திசையோ புத்தியோ வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்மோக் பண்ணக்கூடிய ஹேபிட் வருது, திடீர்னு ஒருத்தர் போய் ஒரு திருடுறன்னு ஒரு எண்ணம் வருது, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு புது வழியில் போகும்போது ஒரு பெண்கள் மேலே திடீர்னு ஒரு ஈர்ப்பு வருது. இதெல்லாம் நம்ம வாடிக்கையாளர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அவர் ஒரு பெரிய கிளாஸ், வெல்னஸ் கிளாஸ் எடுக்கிறத சொல்லியிருக்காரு. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கங்க. சார் வணக்கங்க. சார், இந்த கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி உருவாகுது, இது ஏன் உருவாகுது, ஸோ இதிலேருந்து எப்படி தாக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. பொதுவாக நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம்? ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் உடல் அளவில் அவருக்கு பிரச்சனை வருது, மனதளவில் அவருக்கு பிரச்சனை வருது, அதனால் குடும்பத்திற்கு பிரச்சனை வருது, சமுதாயத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பழக்கத்தை ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். ஆனால் அந்த கெட்ட பழக்கம் உள்ளவர்கிட்ட போய் கேட்கும்போது இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, என் மனசு நிறைவாக இருக்குது, என் உடம்பு நல்லா சுகத்தை அனுபவிக்குது, அதனால் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்வார். பட் இதே வெளியில் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கெடுதலாக இருக்கும்போது, இல்லை அவருக்கே அவர் அறியாமல் அங்கே கெடுதல் நடந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு கெட்ட பழக்கமாக நம்ம உருவகப்படுத்துகிறோம். ஸோ அப்போ இந்த கெட்ட பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கும்போது அது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெளி சூழலில் இருக்கக்கூடிய காரணத்தாலையும், அவரோட மனசில் ஏற்படக்கூடிய சில எண்ண அலைகளுடைய மாற்றத்தாலையும், உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தாலையும் தான் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அவங்க அறிமுகமாகி அதை நாள்பட என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிற தன்மைக்கும் போகிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு அந்த பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹாபியாக மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடக்கும், அந்த பார்ட்டியில் போய் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி அவர் அந்த ஒரு நாளில் ஒரு பீர் சாப்பிடுவார், அது ஒரு ஹாபியாக போயிடும். இதே அந்த பீரை ஒருத்தர் டெய்லியும் சாப்பிட்டா தான் நான் தூங்குவேன், எனக்கு டெய்லி ஒரு பீர் அடித்தா, ஒரு பெக் அடித்தா, ஒரு ஃபுல் அடித்தா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும், இல்லை எனக்கு தூக்கம் வராது, சரக்கு இல்லாமல் நான் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான அடிக்ஷனுக்கு போவாங்க. ஸோ இதை தான் கெட்ட பழக்கத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அடிமையாகிறது அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பழக்கங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஏன் இந்த கெட்ட பழக்கம் ஒரு மனிதனுக்கு வருது அப்படிங்கிறத, அதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எதனால் அவர் அதுக்கு அடிமையானார் அப்படிங்கிற, எப்படி நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இவர் அடிக்ஷனுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வெல்னஸ் மூலமாக ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு சைக்காலஜி டாக்டரை அணுகி நீங்கள் அதை பற்றி நிறைய கவுன்சிலிங் எடுத்திருப்பீங்க, நிறையா மருத்துவர்களெல்லாம் சந்திப்பீங்க, அதுக்கு நிறைய டி அடிக்ஷன் சென்டருக்கெலாம் போவாங்க. ஆனால் ஒரு ஜோதிடராக என்னால் அதுக்கு எப்படி தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதக ரீதியாக அவருக்கு அடிக்ஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். எந்த கிரகம் அவருக்கு அந்த அடிக்ஷனை கொடுத்துருக்கு, எந்த ராசி அடிப்படையில் வந்திருக்கு, எந்த பாவத்தின் அடிப்படையில் அது வந்திருக்கு, எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு கெட்ட பழக்கத்துக்கும் அதை தனித்தனி கேட்டகரியாக பிரிக்கலாம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே, டாக்டர் எப்படி ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரத்தை செய்யும்போது அவங்கள அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபட வைக்க முடியும். அதுதான் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த சப்ஜெக்டே நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிறப்புங்கய்யா. இப்போ ஒரு கெட்ட பழக்கம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அது அவங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் ஒரு அமைப்புனால் ஏற்படுதுங்களா, இல்லை ஏதாவது கோச்சார கிரகத்துடைய தாக்கத்தினால அந்த சமயத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கய்யா? அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுனாலே
அது ஜாதக கட்டத்தில் இல்லாமல் நடக்காது. ராசி கட்டங்கிறது ஒரு மனிதன் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அனுபவிக்க பிறந்திருக்காங்கிற பிராப்தத்தை சொல்கிறது தான் ராசி கட்டம். அந்த நிகழ்வுகள் எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரும் நடக்குங்கிறத தசாபுக்தி சொல்லும். அதோட தீவிரத்தை வந்து எப்போ பார்க்கலான்னா கோச்சாரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்ஷனுக்கான கிரகமாக ராகுவை சொல்கிறோம். அவர் தான் போகக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் ஜாதகம் எடுத்து வரும்போது என் பையன் வந்து குடிக்கு அடிமையாயிட்டான், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு அடிமையாயிட்டான், அதுக்கப்புறம் போதை வஸ்துக்கு அடிமையாயிட்டான், இப்படி நிறைய விஷயத்துக்கு அடிமையாயிட்டான்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். அந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு திசை, ராகு புத்தி இந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ராசியில் விருச்சகத்தோட தொடர்பு இருக்கும், 8ஆம் இட தொடர்பு, 8ஆம் பாவ தொடர்பு இருக்கும். நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் தான் வந்து அடிக்ஷனுக்கான நட்சத்திரம். ஏன்னா அது காலப்புருஷ 8ஆம் இடத்துல வரக்கூடிய சனியோடைய நட்சத்திரம். சனி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை ஆழமாக செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ தொடர்புகள் இருக்குது. இப்போ இந்த தொடர்புகள்லாம் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குனாலே இந்த ஜாதகர் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பழக்கத்துக்கு கெட்ட பழக்கத்தை அடிமையாவார்னு முடிவு பண்ணிடலாம். ஆனால் அது அவர் ஆவாரா ஆக மாட்டாருங்கிறது தசாபுக்தி தான் முடிவு பண்ணும். அந்த பாவம் சம்மந்தமாக அந்த நட்சத்திரம் சம்மந்தமாக தசாபுக்தியே வரலன்னா அவர் அந்த அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கே போக மாட்டார். ஒருவேளை இந்த தொடர்பு இல்லாமல் வெறும் கோச்சார கிரகங்கள் மட்டும் அந்த தொடர்பு ஏற்படுத்துதுன்னா அடிக்ட் ஆக மாட்டார். ஜஸ்ட்டு என்னென்னா அது லைட்டாக டச் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவார். ஜஸ்ட்டு என் வாழ்க்கையில் வந்து ஒரு 40 வயசு ஆளை கேட்டிங்கன்னா 40 வயசில் நான் ஒரு 32 வயசில் ஒரே ஒரு தடவை மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போது சரக்கு அடித்தம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் ஒரு டைம் மட்டும் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. இது கோச்சார கிரகங்களுக்கு தாக்கமாக இருக்கும். ஆனால் ஜனனஜாதத்தில் இருந்து தசாபுக்தியும் தொடர்பாகி கோச்சாரமும் தொடர்பாச்சுன்னா எக்ஸ்ட்ரீமாக தினசரி அந்த கெட்ட பழக்கத்தை செய்யக்கூடிய நபராக மாறிடுவாங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. இப்போ இன்னொரு விஷயம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம் அப்படிங்கிறதுனா ஒரு நாலஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் ஹேபிட் சொல்லலாம். திடீர்னு பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு, சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு தவறுதலான வீடியோஸ் வந்து திடீர்னு பார்க்கக்கூடிய ஒரு தூண்டுதல் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியிலையோ மற்றவங்ககிட்டே ஷேர் பண்ண முடியாமல் மனசுக்குள்ளாரே வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வகுப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பழக்கத்துலேயே இன்னொரு கிரேட் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்காக ஒரு அக்ரெசிவாக போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ஃபேமிலியோட அட்டாச்சாக இல்லாமல் ஒரு படம் சம்பாதிக்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு மட்டும் போகும்போது அதுவும் ஒரு வகையான கெட்ட பழக்கமாக கூட இருக்குங்களா? ஸோ இதையெல்லாம் எந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸாக நம்ம வந்து பிரிக்கலாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பொதுவாக கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிக்ஷன் சார்ந்து போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மதுவுக்கு அடிமையாகிறது, அதுக்கப்புறம் மாதுவுக்கு அடிமையாகிறது, ஸ்மோக்கிங் ஹேபிட், இது மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை விட கொடுமையான ஹேபிட்ஸ்லாம் நிறையா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்களாம் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தையில் அடிக்ட் ஆனவங்களே எத்தனையோ பேர் அடிக்ட் ஆகி கடைசியில் இருக்கிற ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் இருக்கிற 100 ரூபா கூட ஷேரில் போட்டு ஜெயிச்சிருவங்கிற அடிக்ஷன்லாம் முட்டாள்தனமாக போய் பணத்தை இழந்து கடைசியில் கடன் பிரச்சனையெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எடுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீக போதைன்னு சொல்கிறது, ஆன்மீக போகம்னு சொல்கிறது, ஆன்மீகத்துக்கு அடிக்ட் ஆகி முட்டாள்தனமாக போலி சாமியாரை நம்பி ஏமாந்தவங்களாம் இருக்காங்க. அவங்க சொத்தெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறது, அந்த சொத்தெல்லாம் குருவுக்கு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக இருக்காது, இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்டாக இருக்கும், பட் அது வெளிப்படையாக தெரியாது. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறனே தெரியாமல் இருப்பாங்க. அடிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த விஷயத்துக்காக எதை வேணாலும் இழக்க ரெடியாக இருப்பாங்க, அதுதான் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதை வந்து ஜாதக ரீதியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும், தனித்தனியாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு 5ஆம் இடங்கிறது வந்து சினிமா பார்க்கக்கூடிய விஷயம், 3ஆம் இடங்கிறது மீடியா, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்போ இந்த 3, 5ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் இந்த பான் வீடியோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து சேட் பண்ணுறது, ஸோ தவறான தொடர்புகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க அடிக்ட் ஆவாங்க. அதேமாதிரி ஒருத்தங்களுக்கு 2-8 தொடர்பு இருந்தால் குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, 2ஆம் இடங்கிறது வாய். அப்போ 2-8 தொடர்பு இருக்கிறவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறது மூலியமாகவும் அதுக்கப்புறம் வந்து குடிக்கிறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுல வந்து அடிக்ட் ஆவாங்க. இப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7-8 தொடர்பு 7-8 தொடர்பு இருந்துன்னா வந்து செக்ஸுவல் சார்ந்த பாலியல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு பாவ தொடர்புகளை அடிப்படையாக வைத்து வரக்கூடியது. இதில் என்னென்னா இந்த எல்லா தொடர்புலையுமே வந்து லக்னம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடர்பாக இருக்கும். ஏன் லக்னம் தொடர்பாக இருக்கும்? லக்னம் தான் சோலுன்னு சொல்கிறது, லக்னம் தான் வந்து மைண்டு, லக்னம் தான் சிந்தனைன்னு சொல்கிறது. அப்போ ஒரு மனிதனோட எல்லா அடிக்ஷனுக்கும்
லக்ன சம்பந்தம் இருந்தால் தான் அந்த அடிக்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும். லக்ன சம்பந்தம் இல்லைன்னா பெரிய லெவலில் அந்த அடிக்ஷன் இருக்காது. அது ஜஸ்ட்டு வந்து ஒரு காற்று வீசுகிற மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனால் லக்ன சம்பந்தம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் சம்மந்தப்படும். அதில் யாருக்கெல்லாம் வந்து அந்த 1-8 சம்மந்தம் இருக்கோ அவங்களாம் அந்த அடிக்ஷனை விட்டு வெளியிலேயே வர முடியாமல் ரொம்ப போராடுவாங்க. இதனால் வந்து அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து குடிக்கு அடிமையாகி வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொண்டு போய் விற்று குடித்தவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்க மனைவி பாதிக்கப்படுவாங்க. மனைவியோட தாலியை அறுத்துட்டு போய் விற்று குடித்தவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் அடிக்ஷன்னு சொல்கிறது. இவங்களுக்கெல்லாம் அந்த லக்னம் 2ஆம் பாவம் 8ஆம் பாவ தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த விஷயத்துக்கு அவங்க அடிமையாவாங்கங்கிறத எப்படி ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து அவங்கள பேஷண்ட்டை டயக்னைஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து கொஷின் கேட்டு கண்டுபிடிக்கிறாரோ அது ஜோதிடத்தில் நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுகளை சரியாக நம்ம கொடுக்க முடியும். ரொம்ப விரிவான விளக்கம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அதே மாதிரி 2-8 தொடர்பு வருது, 7-8 தொடர்பு வருது, அந்த கிரகம் இருந்தாலுமே ஒருவேளை அந்த கிரகம் புஷ்கரமோ வேறு நல்ல வலிமையில் இருந்தோ ஸோ அந்த பாதிப்பிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, தப்பிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஒன்று. ரெண்டாவது, அது சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு தற்காத்துக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை நோக்கி அவங்க போய்க்கலாம், அதை தற்காத்துக்கொள்ள முடியும்? இதில் பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இது எப்படின்னா, இது தீர்வுங்கிறது என்னென்னா மருத்துவத்துறை மூலம் தான் தீர்வு காணணும். ஜோதிடத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல அதுக்கான காரணம் என்ன, காரண கிரகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரமாக கோயிலுக்கு கூட்டு போகிறதா, வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறதா, இல்லை மாந்திரிக பரிகாரம் பண்ணுறதா, ஸோ இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கான பரிகாரத்தை ஒரு பக்கம் பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து மருத்துவ ரீதியான சிகிச்சையை அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனசை தெளிவுபடுத்தணும், அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசணும். இப்படி நிறையா ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து கரெக்டான முறையில் அவங்கள வந்து அந்த ட்ராக்கில் கொண்டு போயிட்டோம்னா அவங்கள கண்டிப்பாக அந்த அடிக்ஷன்லேருந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து அந்த அடிக்ஷனை கொடுக்குற கிரகம் புஷ்கரண மாம்சத்துலேயோ இல்லை வேறு ஒரு விதத்தில் வலிமையாக இருந்துச்சுன்னா அவங்கள ஈஸியாக வெளியில் கொண்டு வர்றது சீக்கிரமாக நடந்துடும். அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக தசாபுத்தி நடக்கும். இப்போ செவ்வாய் திசை வந்து 7 வருஷம், அதே மாதிரி இப்போ சந்திர திசை 10 வருஷம், சூரிய திசை 6 வருஷம், இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக நடக்கிற திசையில் ஒரு அடிக்ஷன் வருதுன்னா சீக்கிரமாக அதுலேருந்து அவங்க வெளியில் கொண்டு வரலாம். இதே ராகு திசை 18 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம், அப்போ அந்த கிரகங்கள் மூலமாக ஒரு அடிக்ஷன் வருதுன்னா வெளியில் கொண்டு வரது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து தான் அவங்க அதுலேருந்து வெளியில் கொண்டு வர மாதிரி ஆகிடும். இல்லைனா சில பேர் வந்து அந்த பர்டிகுலர் புத்தியில் அதை திரும்பி வருவாங்க, திரும்பி அடுத்த புத்தி வரும்போது மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. ஸோ இப்படிலாம் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிங்கிறனால அந்த அடிக்ஷன் வந்து கடைசி வரைக்குமே அவங்களுக்கு இருக்கும், மாற்றவே முடியாது. சில பேர்லாம் வந்து 20 வயசில் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, 70 வயசு வரைக்கும் டெய்லியும் சரக்கு சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. இப்படி நிறையா பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பான விளக்கங்க தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு விட இந்த இளைய சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் மொபைல், ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்தனால திடீர்னு பசங்களே ஒரு காலேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டு தனியாக ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்க சொல்ல போகிறோம். ஸ்கூல் லெவல்லே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது அமைப்புகள் இருக்கா, தனியாக அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்டிவாக என்ன பண்ணி அவனை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பெற்றோர்கள் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. ஸோ அப்போது இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்களுக்கு தானே கெட்ட பழக்கம் வரும் அப்படிங்கிறத விட, ஏன்னா சின்ன வயசு பசங்க தெரியாமல் அதை யூஸ் பண்ண சிறு வயசில் பழகிட்டாங்கன்னா, ஒரு 13-14 வயசில் பழகிட்டாங்கன்னா ஸோ அவங்கள கொஞ்சம் வெளியில் கொண்டு வர சிரமமாயிரும். அதனால் பெற்றோர்களும் இந்த வகுப்பை கொஞ்சம் வந்து உன்னிப்பாக கவனித்து அவங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்திலையும் பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு எந்த மாதிரி எடுக்க போகிறீங்க, என்ன டேட்டில் எடுக்க போகிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, இப்போ நிறையா கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அடிக்டான குழந்தைங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து, சார் இது இந்த மாதிரி எங்கள் குழந்தை இந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, இதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஜாதக ரீதியாக சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு நிறைய விதிகள் கிடைக்குது. இந்தந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் இப்படிலாம் அது அடிக்ட் ஆகிறாங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணனால அதை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வகுப்பே போடுறோம். அப்போ இந்த வகுப்பை படிக்கும்போது உங்களோட குழந்தைங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை உங்கள் கணவர் ஜாதகத்தில், மனைவி ஜாதகத்தில், உங்கள் குடும்ப நபர்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சுன்னா எந்த வயசில் வேணாலும் அடிக்ட் ஆகலாம். 50 வயசில் ஒரு அப்பா இருக்கார், ஒரு பொண்ணு அப்படி தான் ஜாதகம் பார்க்குறாங்க, சரி இங்கே 50 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா நல்லா இருந்தார், இப்போ 50 வயசுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு, எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த வயசில் போய் எப்படி இந்த கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னு. ஸோ கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாதாரணமான விஷயமே கிடையாது. எந்த வயசில் வேணாலும் எந்த பழக்கத்தை வேணாலும் கொடுக்கும்.
அப்போ அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா அவங்கள கொஞ்சம் டீவியேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஆல்டர்னேட்டிவ் காரகத்துவம் இருக்குது, ஒரே காரகத்துவம்னு கிடையாது. இப்போ 1-8 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு அடிக்ஷன் பேர் வழியாக தான் இருப்பாங்க. ஆனால் அதே 1-8 தொடர்புங்கிறது ஜோதிடத்தில் அடிக்ஷன் ஆக்க வைக்கலாம். அப்போ அவங்கள ஜோதிடம் படிக்க வச்சா தப்பான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வேறு விதத்தில் வேறு துறையில் நல்ல விதமாக அவங்களை டீவியேட் பண்ண முடியும். அதுக்கான நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் பேக்கேஜாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 999 ரூபா. இந்த வகுப்பு வந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பை கற்றுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மிக்க நன்றிங்க. மிக சிறப்பான ஒரு வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இது நாங்களும் அவளோட எதிர்பார்க்குறோம். ஆன்லைன் AstroTV நேயர்கள் சார்பாக மிக்க நன்றிங்க. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன்.